ஆத்மா உறங்குவதில்லை. ஆத்மா உறங்குவதில்லை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு துஷ்ட ஆத்மா ஏவி விடப்பட்டு அதன் காரணமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டால் ஒரு பெண் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ காலமாக ஆவியை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம், பேயை பற்றி பார்த்தோம். ஆனால் அதை ஏவி விட முடியுமா? இது என்ன புது கதையாக இருக்குதே அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம். அதை பற்றி நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு அறிமுக உரை செய்யலாம்னு இருக்கேன். எப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல ஆற்றல்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நான் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் இதே நிகழ்ச்சியில் தெரிவித்தேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரவேற்பறையில் வந்து பேசுகிறேன், நீங்கள் டிவியை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நான் எங்கே போவேன்? அங்கேயே தான் கண்ணுக்கு தெரியாமல் எலக்ட்ரானிக் ஒலி அலைகளாக உங்கள் மத்தியிலே தான் உலகிக்கிட்டு இருக்கேன், மீண்டும் நீங்கள் வைக்கும்போது நான் அங்கே வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அதே போல் நம்ம வந்து பலவிதமான ஆவிகளுக்கு மத்தியில் தான் வாழுறோம். அவர்களுடைய ஒலி அலைகள் நமக்கு காதுக்கு கேட்கலனாலும் அவங்க இங்கே தான் இருக்காங்க. அப்படி அகால மரணம் அடைஞ்சு அப்படி அழுது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சில பேரை மந்திர மாந்திரிகத்தினால் கட்டுப்படுத்தி அவர்களை நமக்கு வேண்டிய விதங்களில் வேலை வாங்க முடியும். அதாவது சில மாந்திரிகம் செய்வினைன்னு இதை தான் சொல்கிறாங்க. எப்படி என்றால் ஏவி விடுதல், ஏவல். இப்படி வரும்போது இந்த அகால மரணம் அடைஞ்ச ஆத்மாக்களை மந்திரங்களால் இன்னொரு குடும்பத்தில் ஏவி விடுவாங்க, அல்லது சில மனிதர்கள் மீது ஏவி விடுவாங்க. நீ இவ்வளோ காலம் அங்கு இருந்து இந்த காரியங்களை, நான் சொல்லும் இந்த காரியங்களை நீ செய்து முடித்தால்தான் உனக்கு விடுதலை, அப்படி இல்லைன்னா வேறு விதங்களில் ஆசை, உனக்கு உன் குடும்பத்தோடு பேச வைக்கிறேன், இணைச்சி வைக்கிறேன் அப்படின்னெல்லாம் சொல்லி அந்த ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆவியை கட்டுப்படுத்துவாங்க. அப்படி இல்லை, சக்தி வாய்ந்த மாந்திரிகர்களாக இருந்தால் மந்திரங்களால் கட்டுப்போட்டு அந்த குடும்பத்தோடு அல்லது அந்த நபரோடு இணைத்து விடுவார்கள். அப்படி பார்க்கும்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் நேரடியாக ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அதை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். நான் இடைவேளையில் வந்து அது பற்றி சில விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். வாவேனி, எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எப்படி உன் இருக்கீங்க? பையன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கா நீ? அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கவிதா எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆமா வேணி, வா உட்காரு வா. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க அண்ணா. பையன் எப்படி இருக்கான்? ரொம்ப நல்லா இருக்கான். கவிதா, யார் வந்திருக்கா பாரு. இங்க பாரு, அத்தை வந்திருக்காங்க பாரு. வாமா கவிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அத்தைக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாடா. என்னம்மா வேணி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, என்ன விசேஷம்? ஆமாண்ணா, விசேஷம்தான். என்னடா விசேஷம் சொல்லுமா. பையன் கல்யாண விஷயமா பேசலான்னு வந்தேண்ணே. ரொம்ப சந்தோஷமா. பொண்ணு யாரு, எந்த ஊரு? அண்ணா வந்து அண்ணா ஏன் தயங்குற சொல்லு. நம்ம கவிதாவை தானே பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். கவிதாவையா? எந்த மூஞ்சி வச்சுன்னு வர? ஊருக்குள்ள உன் பையனை பத்தி பேசுறது உனக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணா, அவன் இப்ப அப்படிதானே இருக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டா சரியாயிருண்ணே. நீங்க மனசு வச்சீங்கன்னா. ஒரு ஊதாரிக்கு என் பொண்ணை கொடுக்கணும் அவசியமே கிடையாது. தங்கச்சி இருந்தா எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வந்து போ. சம்பந்தி அவனை மட்டும் எக்காலத்துல நினைக்காது. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீ கிளம்பலாமா? அண்ணே போயிட்டாமா. வேணி இப்பதான் முதல் வாட்டி வந்திருக்கா. திரும்ப வரத்துக்குள்ள நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சு வச்சிடணும். சரி பார்க்கலாம், நம்ம ஜோசியரை பார்த்து முடிச்சிடலாம். கவிதா, காஃபி எடுத்தாம்மா. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை கொடுமா, அவங்கள எல்லாரும் கொடு. பொண்ணு பிடிச்சிருக்குங்களா?
உங்களுக்கு வருஷம் ஆ பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆ ஒரு நல்ல நாளாக பார்த்து நிற்கிறேன். சார் I don't believe in this culture. Please get out of my house. இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்படாதுப்பா. வா போலாம். சார் சார் என்னமாச்சு? இப்படி இப்படி உன் பொண்ணு என்ன நினைச்சிருக்க மனசுல அதை கேட்டு சொல்லு. என்னம்மாச்சு? ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்னாச்சு? யாராவது லவ் பண்றியா? இல்லைம்மா, நான் யாரையும் லவ் பண்ணல. அப்புறம் எதுக்கு இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற? தெரியலம்மா, திடீர்னு என் உடம்புக்குள்ள ஏதோ பூந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலம்மா. இது நாடகம் ஆடுற மாதிரி தெரியல. என்ன பண்ணுறது? ஒருவேளை என்கிட்ட எதையோ மறைக்கிறாளோ? நாளைக்கு கற்பகத்தை வர சொல்லு, இவன் மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆத்மா உறங்குவதில்லை.